राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो ऋषिकेश नारायण की जय। जय बोलो गंगा माता की जय। जय बोलो यमुना माता की जय। नमक அப்படி ஒரு பாக்கியம். காலையில யமுனா தரிசனம், சாயங்காலம் கங்கா தரிசனம், ஒரே நாள்ல கங்கை யமுனை பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு வாச்சிருக்கு. இன்னைக்கு காத்தால யமுனை கரையில இருந்தோம், இப்ப கங்கை கரையில இருக்கும். அழகான இமாலய யாத்திரை 10 நாள் சுகமா அப்படி ஃபட்டாஃபட் இப்படி ஓடியாச்சு. 3 தாம் பார்த்தாச்சு. பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. சரியா நம்ம ரிவர்ஸ் வந்திருக்கோம். யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் தான் கடைசியில். நேற்று கூட யமுனா தீரத்தில் அந்த பூஜாரி சொல்லியிருந்தார், யமுனைக்கு வந்தா பக்தி, கங்கைக்கு போனா ஞானம், கேதார்நாத் போனா வைராக்கியம், பத்ரிநாத் மோக்ஷம் அப்படின்னார். ஸோ பக்தி ஞான வைராக்கியம் முக்தி. நாம முக்தி ஞானம் பக்தி இப்படி வந்திருக்கோம். நிஜமாவே பெரிய பாக்கியம். இப்போ நினைச்சா மலப்பா இருக்கு. நான் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன், சரி பாப்பேன். எனக்கு யமுனோத்ரி ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது, எப்படி ஏது அப்படின்னு. பட் ஆனால் நிஜமாவே பகவானுடைய கிருபை. அதுவும் முந்தானேத்தி ராத்திரி நாம் போனதெல்லாம் நிஜமாவே ரியல் ஹிமாலயன் அட்வென்ச்சரல் டிரைவர் தான். அந்த திரும்ப அந்த குழந்தையினுடைய சோனு, அந்த பயலுடைய தைரியமும் நம்ம மேல இருந்த அக்கறையும் உரிமையும் நிஜமாவே ஒரு 10 நாளைக்குள்ள ஒரு குழந்தைக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஆத்மார்த்தம். நிஜமாவே ஆத்மார்த்தம். வெளி நடிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிஜமாவே ஆத்மார்த்தம். அவன் எந்த பைசாவோ எதிர்பார்த்து எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம அவன்கிட்ட அன்பா பழகிறோம், அந்த அன்புக்கு அவன் வசப்படுறான். அப்ப உலகமே அன்புக்கு தான் வசப்படுறது. நம்ம எல்லாருமே பரஸ்பரம் வேண்டியது அன்பு ஒண்ணுதான். அன்பினால எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. அப்படி சங்கரர் ராமானுஜர் நம்ம நேரம் பார்க்கவே இல்லையே, ஆனா அவளுடைய விஷயங்கள் கேட்டு அவன் மேல ஒரு அன்பு வர்றது. அந்த அன்பே நம்மள வாழ வைக்கிறது. பாருங்களேன், மகாத்மாக்கள் மேல நமக்கு இருக்கிறது அன்பு தான். இப்ப ராமானுஜர் மேல அன்பு, அந்த அன்பு தான் அவன் மேல முதல் அபிமானம் வருது, அன்பாகிறது, அப்புறம் மரியாதை ஆகிறது, அப்புறம் நம்பிக்கை ஆகிறது. அதுவே நம்ம வாழ்க்கையை நடத்துறது. ஒன்றும் இல்லை, 12-11 வயசு குழந்தை தானே சங்கரன். ஒவ்வொரு ஊரா போய் இவ்வளவு கோயில நிர்மாணம் பண்ணனா தனி ஒருவனா ஒன்று கட்டலை. அங்க இருக்கிற மனுஷாலெல்லாம் சேர்த்து. ஆமா, ஒரு 6வது படிக்கிற பையன் சொல்றதுல யாராவது கேட்டுருப்பாள், அதான் சும்மா உனக்கு நல்லா தெரியும் போடா ஓரத்தில் அண்ணன் இப்போ விளையாடு, சாப்பிடு, படி, ஹோம்ஒர்க் எழுது, இப்படிதானே சொல்லுவோம். ஆனால் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அவன் பாடு தியானம் பண்ணுறான், தபஸ் பண்ணுறான். இங்கே ஜோதிர்லிங்கம்ன்றான், இங்கே நரசிம்மர் கிடைச்சான்றான், அங்கே பத்ரிநாதன் கிடைச்சான்றான். ஒரு ஊரே கேட்கறது, ஊரே அவன் சொல்றபடி கேட்கறது அப்படின்னா எத்தனை ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்ப அந்த குழந்தை அவ்வளவு தூரம் நிஜமாவே அந்த ஆத்மார்த்தம். ஆத்மார்த்தம் இல்லாமல் இவ்வளவு அழகா ஒரு சார்தாம் எல்லாம் இப்பயே இவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. நேத்தி நம்ம யமுனாவுக்கு போற வழி இப்படி இருக்குன்றோம். மலை இந்த ப்ரொக்ளைனர்லாம் இல்லாத காரணத்துல என்ன பண்ணிருக்க முடியும்? ஜேசிபிலாம் இல்லாத போது என்ன பண்ண முடியும்? அந்த வாழை வச்சு தள்ளுவா, அடி அது மேலே ஏறி 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 போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான். நம்ம ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு இந்த லாக்கமண்டல்ல யமுனையில ஒரு சின்ன ஓடையை கடந்து அந்த பக்கம் அந்த ஒரு தீவு மாதிரி அதுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம். இத்தினூண்டு ஒரு யமுனையை கிடக்கிறதுக்கு, அது யமுனையோட ஒரு ஓரத்துல கணுக்கால் அளவு தண்ணியில நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளோ பெருசா இது பண்ணோம். அந்த காலத்தெல்லாம் அப்படியே நடந்து போவா, அப்படியே போயிட்டு இருப்பா. எத்தனை ஒரு தைரியம், எத்தனை ஒரு நம்பிக்கை இருக்கும். மகாத்மாக்கள் எல்லாருமே நம்ம மேல அந்த அன்பும் அக்கறையும் உரிமையும் கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு பல விஷயங்கள்ல ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கா. நமக்கு ஏன்
சமர்த்த ராமதாசர் சரித்திரம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு மாரல் சப்போர்ட். மகாத்மாக்களுடைய சரித்திரம், ராமானுஜர் சரித்திரம் கேட்கறோம், சங்கருடைய சரித்திரம் கேட்கறோம்னா அவ நம்முடைய காலத்துல வாழல. ஒரு 5 நூற்றாண்டு 8 நூற்றாண்டு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. ஆனாலும் அவளுடைய சரித்திரங்கள் கேட்கும் பொழுது நமக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பந்தம், ஒரு ஆத்மார்த்தம் நம்ம ஃபீல் பண்றோம். அந்த ஆத்மார்த்தமே நம்ம மனசுக்கு மனோபலம், உற்சாகம், உத்வேகம் எல்லாம் கொடுக்கறது. சரியா? நம்ம வாழ்க்கையில எந்த விஷயங்கள் மாறுறது இல்லைன்றதை விட நம்ம மனசு மாறுறது, இதுதான் உண்மை. இமாலய யாத்திரைக்கு வந்து வாழ்க்கையில் என்ன மாறிடுது? ஒன்றும் மாறல, மனசு மாறிடுது. மனசுல மனோபலம் வந்தாச்சு. இந்த மனோபலத்துல 10 நாள் சம்மந்தமே இல்லாதவாள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வண்டியில போக முடியறது. யார் எது கேட்டாலும் ஒருத்தருக்கு சகாயம் பண்ண முடியறது. என்ன யார் எதை வாங்கினாலும் சேர்ந்து சாப்பிட முடிஞ்சது. இன்னைக்கு யார் என்ன ஆடுறோம்னு யாருக்கு தெரியும்? ஆனா எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம். ஒவ்வொருத்தரும் இது நன்னா இருக்கு நீ சாப்பிடு, இது நன்னா இருக்கு நீ சாப்பிடு, எனக்கு தான் யாரும் இல்லையா, எல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. நீ என்ன ஒரு ஆத்மார்த்தம் தானே. ஒரு 10 நாள்ல ஒரு ஆத்மார்த்தம் எங்கே வந்தது? இமயமலையுடைய அந்த விஷயம், அந்த ஒரு யாத்திரை. ஒருத்தர் ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ எதுக்கோ இருந்தாலும் சகாயம் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்ப இதுவே நமக்கு இவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. முன்ன பின்ன சம்மந்தமே இல்லாதவா எல்லாம் கூட பழக முடியறது அப்படின்னா, அப்ப அந்த ஆத்மார்த்தத்தை எவ்வளவு தூரம் மகாத்மாக்கள் ஜோரா நமக்கோட நெருங்கின ஒரு பந்தத்தை கொடுத்துடுறா இல்லையா? சமர்த்த ராமதாசர் மகாத்மாக்கள் அப்படிதான். யார்கிட்ட பழகினாலும் ஆத்மார்த்தமா பழகுவா. இந்த வெளிவேஷம் இல்லாட்டி காரியத்துக்காக பழகிறதுன்றது மகாத்மாக்கள் என்னைக்கே நீங்க எந்த மகாத்மாக்கள் சரித்திரம் எடுத்துக்கோங்க. துக்காராம் மகாராஜா இருக்கட்டும், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கட்டும், சமர்த்த ராமதாசரா இருக்கட்டும், இவெல்லாம் பாரத தேசம் முழுக்க டிராவல் பண்ணியிருக்கா. சமர்த்த ராமதாசர்லாம் தமிழ்நாடு பக்கம் வந்திருக்கார். அவருடைய சிஷ்யர் பீமராஜாலாம் மகாராஷ்டிரா விட்டுட்டு அங்க வந்து தங்கி தமிழ் பாஷையை கத்துண்டு அங்க இருக்கிறவாளுக்கு சம்பிரதாயத்தை சொல்லி கொடுத்துண்டு இன்னைக்கு சமர்த்த ராமதாச மഠம் எல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கு அப்படின்னா அப்ப எத்தனை விசேஷம் பார்த்துக்கோங்க. அப்ப மொழியை தாண்டி இவர்கள் எங்க போனாலும், சைத்தன்ய மகாபிரபு 4 மாசம் ஸ்ரீரங்கத்துல ஒரு பட்டர் வீட்டுல இருந்திருக்கார். 4 மாசம். சைத்தன்ய மகாபிரபு பெங்காலி சம்ஸ்கிருதம், இவரோ நல்ல தமிழ், ஆழ்வார்கள் பாசுரங்கள். 4 மாசத்துல எப்படி இன்டராக்ட் பண்ணிருப்பா தெரியல. ஆனாலும் ஒரு ஆத்மார்த்தம். யார் வீட்டுல தங்கினாலும் அந்த வீட்டு பிள்ளை எல்லாத்தையும் அப்பா அம்மா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு பிருந்தாவனமே கதின்னு இருக்க முடிஞ்சது அப்படின்னா கோபாலபட்ட கோஸ்வாமிக்குன்னா இந்த ஆத்மார்த்தம் தான் ஒரு பெரிய விஷயம். நம்ம கணக்கு நம்ம இதில் பார்க்கலாமே, நம்மளெல்லாம் விட்டுருவோம். இந்த சோனுக்கும் ராஜீவுக்கும் எவ்வளவு ஆத்மார்த்தம். நம்மெல்லாம் கூட சரி, நம்மெல்லாம் ஒருத்தர் பார்த்துருக்கோம், இல்லாட்டி சத்சங்கம் ஏதோ ஒண்ணுன்னு. அந்த பசங்க நம்ம யாருன்னே தெரியாது. யாரோ 10 13 பேர் 15 நாள் 12 நாள் வரா, இங்கெல்லாம் போகணும், இந்த வண்டியில் அழிச்சு போகணும், இத்தனை மணிக்கு டெஹ்ராடூன் ஏர்போர்ட்ல வருவா, டெல்லியில கொண்டு விடணும். இப்படிதான் அவ நம்ம கிட்ட ஆரம்பிச்சது. அவ்வளவுதான். ஆனா அதுக்கே அந்த பெட்டி கூட அன்னைக்கு கூட நான் கேட்டேன், பெட்டி ஒழுங்காக்க குருஜி கவலையே படாதீங்கோ, எந்த பெட்டியெல்லாம் தண்ணி பட்டா ஈரமாகுமோ அதெல்லாம் நடுவில் வைக்கிறேன், எதெல்லாம் பிளாஸ்டிக் கவர்டு பெட்டியோ அதெல்லாம் அவுட் சைடில் வைக்கிறேன், அப்படிதான் கவர் பண்றேன். அதனால மழை பெஞ்சு நனைஞ்சாலும் இந்த பெட்டி நனைஞ்சாலும் உள்ள துணி நனையாது. அவன் சொன்ன வார்த்தை. நான் ஜஸ்ட் கேட்டேன், நான் கிட்ட கேட்டேன், குழந்தை இது எப்படா அப்படி பார்த்தேன், எனக்கு அனுபவம் இருக்கு, என்னோட பெட்டியெல்லாம் தண்ணியில் நனைஞ்சாச்சுன்னா உள்ள வந்துடும், அது ஓரத்தில் வச்சுக்கலாம் பார்த்தேன். கரெக்டாக அந்த மாதிரி என்னுடைய கிளாத் பெட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் நடுவில் வச்சுட்டு நல்லா பிளாஸ்டிக் தண்ணி பட்டாலும் ஒன்றாகாத பெட்டி எல்லாம் சுற்றி வர முட்டு கொடுத்துட்டு நடுவில் இதை வச்சுட்டு தான் நான் பேக் பண்ணேன். நாம் யாரும் சொல்லக்கூட இல்லை. நான் ஜஸ்ட் பார்க்க போனேன், எனக்கு தெரியும் மழையில் நனைஞ்சால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் பார்க்க போனேன், குருஜி ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் அப்படி தான் வச்சுருக்கேன். யோசனை பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்ம பெட்டி தூக்கிற பெருசாக பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பெட்டியை கீழே இருந்து எடுத்து மேலே வச்சு திரும்பி இறங்கி அவன் தான் ஹோல்டே வண்டி ஓட்டுறான். ஆனாலும் வண்டியை நிறுத்தினவொடனே திரும்பி எல்லாத்தையும் திறந்து அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தான் அவள் அடுத்த வேலையை பார்க்கணும். அவள் பாட்டு இறங்கி வந்துடலாம். திருப்பி அடுத்த நாள் காத்தால இன்னைக்கு 7 மணிக்கு கொடுத்தோம், நாளை காத்தால திருப்பி 7 மணிக்கு, அன்னைக்கா 9 மணி, சில நாள் 2 இடத்துல தங்கினோம். மற்றபடி ஒரு நாள் ஒரு 4 நாள் மட்டும்தான் அவனுக்கு பெட்டி கட்டுற வேலை இருந்திருக்காரு ஹோல் டிராவல். மற்றபடி டெய்லி காத்தால பெட்டி கட்டணும், திருப்பி சாயங்காலம் இருக்கணும், பெட்டி கட்டணும், சாயங்காலம் இருக்கணும். நினைச்சு பாருங்க, அதனால ஏறி இறங்கி அத்தனையும் எடுத்து வச்சு அது நீங்க பார்த்து ரிலையன்ஸ் அந்த வண்டியை திருப்புறதுக்கு அவன் எவ்வளவு பாடுபட்டான். அந்த சேரு சகதியிலையும் யமுனோதிரிக்கு அந்த ராத்திரி நான் வண்டி ஓட்டினது யாரை பெத்த பிள்ளையோ. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்கு. அப்ப அந்த ஆத்மார்த்தத்துக்கு ஒரு தனி மரியாதை, அதுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கு இல்லையா?
அவன் மனசு, அவன் உடம்பு, அவன் மனசுல எவ்வளவு சந்தோஷம், முகத்துல எவ்வளவு சந்தோஷம். இப்போ நம்ம யாரும் பேசலாம், அவன் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவன் பாட்டு வண்டி ஓட்ட போறான், அவனுக்கு எப்படி பைசா கொடுக்குறோம், வண்டி ஓட்ட போறான், ரைட், அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு உயிர்ப்பு இல்லையா அவனுக்கு, அப்பாடா இந்த 10 நாள் அவனுக்கு வெக்கேஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். சரியா சொல்லணும்னா வண்டி ஓட்டுறது ஜாலியா ஓட்டணும். மற்ற சமயத்துல ஒரு ப்ரெஷரைஸா சரி வயிற்று பழப்பு ஓட்டுறேன், அவ்வளவுதான். இந்த 10 நாளும் அவனுக்கு வயிற்று பழப்பு இல்லை. அதை தாண்டி அவ்வளவு அழகு, அத்தனை ஆச்சரியம். அப்ப இந்த ஒரு டிரைவர், இவனுடைய ஆத்மார்த்தம் இப்படி இருக்குன்னா சமர்த்த ராமதாசருடைய ஆத்மார்த்தம், சங்கரருடைய ஆத்மார்த்தம். இவ சரித்திரங்கள் எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். சோனுவை பத்தி பெருசா சரித்திரத்தில் வரப்போறதா இல்லைன்னு தெரியும். ஆனா எங்கேயோ இருக்கும், நாம அவன் எங்கேயோ வடகோடி, நம்ம எங்கேயோ தென்கோடி. ஆனாலும் எங்கிருந்தோ ஒரு ஆத்மார்த்தம் வருது இல்லையா? மகாத்மாக்கள் இந்த ஆத்மார்த்தத்துக்கு தான் வசப்படுறான். பகவானிய பக்த வத்சலன்னு சொல்லும். பக்தினாலே அன்பு தான். பகவான் அன்புக்குத்தான் வசப்படுறான். ராமானுஜர் யார் கொங்கில் பிராட்டி, யார் வடுக நம்பி, யார் ஊம வைஷ்ணவ, சம்பந்தமே இல்லாதவாழ்லாம். எங்கேயோ ஒரு கர்நாடகாவில் போயிட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அவ்வளவு அழகா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன், தனி ஒருவன், நிஜமாவே தனி ஒருவன் போய் ஸ்தாபிதம் பண்ணி அங்க இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்க முடியும்னா என்ன பவர்ஃபுல்லா இருந்திருக்கணும் ராமானுஜருடைய இந்த ஆத்மார்த்தம். நினைச்சு அசந்து போவேன். இங்கிருந்து அந்த ராஜாவுடைய இம்சை தாங்க முடியாம போனவர் அந்த இடத்துல ஒரு பக்தி சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணிட்டார். நம்ம இத்தினோண்டு ஒரு கையெழுத்து வாங்க ஆசைப்பட்டான். அவர் கையெழுத்தையும் தனி மரியாதை இன்னைக்கு கர்நாடகாவில் உண்டு. ராமானுஜா அப்படின்னாலே ஒரு தனி மரியாதை, தொண்டர் ஒரு ஏரிக்கை ஒரு மரியாதை உண்டுன்னா என்ன ஆத்மார்த்தம் இருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு ஊர்ல போய் தன்னுடைய ஒரு கூட்டத்தை ஒருத்தனா போய் தயார் பண்ணணும்னா எவ்வளவு ஆத்மார்த்தம் இருந்தா இத்தனை ஜனங்களுக்கும் அவர் மேல் நம்பிக்கை வரும். இந்த மாதிரி சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசருடைய சஜ்ஜன்கட், சஜ்ஜனங்களுடைய கோட்டை அப்படிதான் அவரோட பேர். நிஜமாவே இன்னைக்கு அது சஜ்ஜன்கட் தான். அதான் உங்களை ஐஷன் போகணும். நிஜமாவே பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள். இப்போ இமயமலை ஏற்றுறாங்க, சஜ்ஜன்கட்லாம் ஏறிடு. இமயமலை அளவுக்கு கஷ்டமா ஏறுற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களெல்லாம் சொன்னா பாண்டிகேஸ்வர் மாதிரி ஏற வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். பாண்டிகேஸ்வர் கூட நான் சொல்ல ரொம்ப ஜாஸ்தி, அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் பார்க்கலாம். அந்த இடத்துல சமர்த்த ராமதாசருடைய சமாதி, அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சமர்த்த ராமதாசர் சஜ்ஜன்கட்ல இருந்திருந்த சமயத்துல அங்க ஒரு பூனை, அந்த பூனைக்கு அவர் ராம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கார் சமர்த்த ராமதாசர். அத்தனை தூரம் அவருக்கு அது மேல அவ்வளவு அன்பு. அதுவும் அவர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கும், அவ்வளவுதான். இப்போ ராம் அப்படின்னு ஒன்று மியாவ் அப்படின்னு கத்தின்னு வரும். கரெக்டா இது ரெஸ்பாண்ட் பண்ணும் எங்க இருந்தாலும். சாஸ்திரப்படி பூனை எல்லாம் பக்கத்துல வச்சுக்க மாட்டான். அது முடி விழப்படாது, ஹைஜீனிக். இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றோமோ எல்லாமே ஹைஜீனிக் ஹெல்த்தி சயின்ஸ். சாசனாத் இது சாஸ்திரக அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பண்ணுன்னு கட்டளை கொடுக்கறது. எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இல்லாட்டி ஃப்ளைட்ல போறோம்னா அதற்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த மாதிரி வாழ்க்கைக்கான ஈஸி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பர்டிகுலர்லி மனுஷாளுக்காக. அதனாலதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் நடந்து கொள்ளணும், இந்த மாதிரிலாம் பேசணும், இந்தந்த காலகட்டங்களில் இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு லிஸ்ட், அதுதான் சாஸ்திரம்னு பேர். நாம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் சாஸ்திரம். சொல்றது எதுவுமே சாஸ்திரத்தை சேர்த்தியே கிடையாது. நம்ம சௌரியமானதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிட்டோம், கிடையவே கிடையாது. சில விஷயங்கள் மட்டும்தான் சாஸ்திரம். அதனால நிறைய பேருக்கு இந்த ராம் மேல ஒரு அபிப்பிராயம் இல்லை. இது என்னடான்னா சமர்த்த ராமதாசர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ராம கூப்பிட்டுட்டு அதுக்கு சாப்பாடு அவ்வளவு அழகா பால் சாதம் எல்லாம் பிசைஞ்சு அதுக்கு போட்டுவிட்டு அதை சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டியா திருப்தியா, சரி இப்போ விளையாடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சாப்பாடு சாப்பிடுவாராம். டெய்லி இது ஒரு ருட்டீன். நிறைய பேருக்கு சம கடுப்பு. உத்தவ் கல்யாண் சுவாமிக்கெல்லாம் சில பேருக்குலாம் அது கடுப்பு. என்ன ஒரு பூனையை போய் கொஞ்சண்டு, இவரெல்லாம் என்ன ஒரு குரு, சாஸ்திரம் தெரியாது. நமக்கு ஒன்னே ஒரு குருன்னா ஒரு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கேன். நமக்கு பக்தினா ஒரு சாஸ்திரம் வச்சுட்டு இருக்கோம். தெய்வம்னா இப்படி ட்ரையாக, நம்மளை பொறுத்து தெய்வம்னா ட்ரை இப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். ஆடக்கூடாது, பாடக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நம்மள அப்படி தெய்வமே கிடையாது. நம்ம எல்லாரும் ரசிக்கிற கிருஷ்ணன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்த தெய்வம் தான், ட்ரையே கிடையாது. சனாதன தர்மத்தில் ட்ரை தெய்வம்னு ஒண்ணுமே கிடையாது. ஆஞ்சநேயரா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், மாரியம்மாவா இருக்கட்டும், சாஸ்தாவா இருக்கட்டும், இங்க ட்ரையா ஒரு டிவோஷன்னே கிடையாது. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுன்றதே கிடையாது. குறுகை காவலப்பன்லாம் உட்கார்ந்துருந்தா கூட அழகா பகவத் தியானம் பண்ணி கிருஷ்ணனோட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றார்.
ஸோ பக்தின்னா ட்ரையா அமைதியா அப்படி அது கிடையவே கிடையாது. கிருஷ்ணன்லாம் நிஜமாவே த மோஸ்ட் வைப்ரண்ட் காட் அப்படிதான் சொல்லணும். அப்படியே துள்ளலாவே எப்பொழுதுமே துள்ளிண்டே இருந்த ஒரு தெய்வம் எதுன்னா கிருஷ்ணன். கடைசி வரைக்கும் ஒரு துள்ளலோடையே தான் இருந்தான் பையன். அப்ப நிறைய பேருக்கு பிடிக்கல. சமர்த்த ராமதாஸ் இதுக்கெல்லாம் விலையே கொடுக்க மாட்டார். அதாவது தெரிஞ்சவா விஷயம் கேட்டா சொல்லலாம், தெரியாம கேட்டாலும் சொல்லலாம். தனக்கு தான் எல்லாம் தெரியும் கேட்டா பேச்சே கிடையாது. சரி நீ பேசிட்டே இரு, நீ பாட்டு குளறிண்டே இரு, எப்பயோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான். அது ரொம்ப அழகா இருப்பா, தெளிவா. கண்டிப்பா நம்ம இந்த மண்டையில ஏத்திட்டா தான் நமக்கு பிரச்சனை. சமர்த்த ராமதாஸ் ரொம்ப கேஷுவல் ஓடிட்டு இருக்கு ஆசிரமத்துக்குள்ள. இப்படி பூனை எல்லாம் வச்சுக்கலாமா, ஒரு குருவுக்கு தெரிய வேண்டாமா சாஸ்திரம், காதிலே விழுந்தாலும் விலையே கொடுக்க மாட்டோம். யாரா அப்பதான் இப்படி இந்த உச்சி உச்செல்லாம் பண்ணுவா, அப்ப ஏறாம் அப்படின்வார், அது உடனே மியாவ் அப்படின்னு வந்துடும். அது இவளுக்கு இன்னும் கடுப்பாகும். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க பாடு ராம் கூப்பிடா மியாவுன்னு வருது. ராமுக்கும் மியாவுக்கும் பிரச்சனையே கிடையாது, இவாளுக்கு தான் பிரச்சனை. ஒரு நாள் என்ன ஆயிடுது, இவ ஏதோ சுவாமியோட அபிஷேகம் பண்ண பாலோ ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சிருந்தா. பூனையோட சோபாவம் அது பாட்டுக்கு வந்து குடிச்சு கொடுத்து. செம்ம கோவம் அங்க இருந்து சில சிஷ்யாளுக்கெல்லாம். இந்த பூனைக்கு ரொம்ப தான் திமிரு ஜாஸ்தியா போயிடுதுன்னு சொல்லி அது மேல கொஞ்சம் மிளகா பொடியை போட்டுட்டா. என்ன பண்ண முடியும்? மனுஷாளுடைய பொறாமை எந்த எல்லைக்கு போகும்லாம் தெரியாது. சின்ன பூனை தானே, சரி வேற பால் எடுத்துக்க வேண்டியது தானே, அது கண்ணில் வேற போட்டுட்டா பாவம். அது நிஜமாவே அந்த ஒரு ஜீவன் தான். அதுக்கும் நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அது பயந்து போயிடுது. அது போய் எங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் ஒதுங்கி ஒளிஞ்சு போய் உட்காந்துடுது. சமர்த்த ராமதாஸ் அன்னைக்கு எப்பொழுதும் போல எல்லாம் தயார் பண்ணிட்டு ராம் அப்படின்னு கூப்பிடுறார். பகவானை கூப்பிடுற மாதிரியே இது கூப்பிடுற ராம் அப்படின்னு. அதுக்கு பயம். வெளில வந்தா இவாதான் திரும்பி பண்ணிட்டு வாழும். ஏன்னா இதனால வரைக்கும் அது சாதுக்கள் கூட இருந்து யாருமே அதை அட்டாக் பண்ணல, யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டுக்கு ஜாலியா சுத்தின்னு இருந்தது. ஒரு தடவை அதுக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே எல்லா ஜீவனுக்குமே ஒரு பயம், தன்னை பார்த்துக்கணுன்ற ஒரு இன்ட்யூஷன் உண்டு இல்லையா? இவர் திரும்பி ராம் அப்படின்றார். இதுக்கு வெளில வரவும் பயமா இருக்கு. ஆனா இவர் குரலை கேட்டு வராம இருக்கவும் முடியல. ஏதோ ஒரு தைரியத்துல அப்படி பயந்து பயந்து பாவம் கண்ணில் வர மிளகா அப்படி போட்டிருக்காள, அப்படி இவர் சொல்ற அந்த குரலை வச்சுட்டு பக்கத்துல வந்துடுத்து. சமர்த்த ராமதாசரை பார்த்தா கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு சமர்த்த ராமதாசர். உடனே ஜலம் எடுத்து அது கண்ணெல்லாம் நன்னா தொடச்சி விட்டு அது கண்ணில் இருக்க அந்த மிளகா அப்படி எல்லாம் எடுத்து, அது கண்ணு ஒரு தெரியல அப்படி பாவம் வருது, கண் எரியறது, அது கொண்டு பண்ண முடியாது பாவம். அதுக்கப்புறம் அந்த கண்ணில் நெய் மாதிரிலாம் போட்டு அது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி தன் மடியில் வச்சுட்டு அது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தடவி கொடுத்து, இப்பெல்லாம் கண்ணு பரவாயில்லையா உனக்கு, கவலைப்படாத நான் சொல்கிறேன்னு, இனி யாரும் உனக்கு அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த ஒரு ஜீவனுக்கு ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை கொடுத்த அவருக்கு. அவர் சொன்ன அதுக்கு புரிஞ்சு கொடுத்து. நான் ஒரு ரீல் பார்த்தேன். தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா நாய் ஒரு 5-6 குட்டி எதோ போட்டிருக்காரு. ஒரு குட்டி செத்து போச்சு. யாரோ ஒருத்தன் பார்த்தான். உடனே வந்து பள்ளம் தோண்டி அந்த குட்டியை போனால் உடனே அந்த நாய் வந்து அதுவும் மண்ணை தள்ளி விட்டு மூடிட்டு அப்புறம் இவனுக்கு சுற்றி தடவி கொடுத்து, ஒன்றும் இல்லை உன் குட்டியை பத்திரமா இது பண்ணியாச்சுன்னொன்னே அது சந்தோஷமாக போகிறது. அதுக்கு தன் குட்டியை செத்து போனது பார்க்க கஷ்டம் தானே, அது அழகாக பதிச்சோன்னா அதுக்கு அது மேலே அவ்வளவு தூரம் அந்த ஆத்மார்த்தம். என் குட்டிக்கு கூட ஒரு விலை கொடுக்குறானே, என் செத்து போன குட்டிக்கு யாருமே இல்லையே, இதுக்கு கூட ஒரு விலை கொடுத்துட்டானேன்னு ஒரு அது மாதிரி அதுக்கு தெரியும் அதோடைய வலி. அந்த மாதிரி சமர்த்தராமதாஸ் எல்லாம் தடவி எல்லாம் கொடுத்தோடனே அதுக்கு தைரியம் வந்துடுத்து. சமர்த்தராமதாஸ் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சார். அப்புறம் சாயங்காலம் எல்லாரும் வந்தா ஏதோ சத் விஷயம் சொல்லுவாருன்னு. சமர்த்தராமதாஸ் இன்னைக்கு இதே டாபிக் தான் எடுக்கிற. எல்லா ஜீவனுக்குள்ளேயும் பகவான் இருக்கான் சொல்ல. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இன்னைக்கு அந்த ராமனுடைய பால் அபிஷேக பாலை இந்த ராம் குடிச்சுட்டான். ராமோட பாலை ராம் குடிச்சுட்டான். இதுல நீங்க சொல்ற சிஷ்யாவுல பேர் இருக்கல, யாரா ஒருத்தர் எடுத்து குடிச்சிருந்தா அது சரியா தப்பா கேள்வி கேட்டுட்டார். உடனே எல்லாரும் சொன்னா சரிதானே. அப்ப அவர் கேட்டார், நீங்க குடிக்கிறது பக்தி, அது ராமனுடைய பிரசாதம்னா அது குடிச்சாலும் அதே ராம பிரசாதம் தானே.
அதுக்கு பக்தி இல்லைன்னு நீங்க நினைச்சு பூனைன்னா பாலுக்காக மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இருக்கு. அதுக்கு பக்தி இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்றதுக்காக அது பக்தி இல்லைன்ற தீர்மானத்துக்கு வர அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? பூர்வ ஜென்மத்துல விட்ட குறை தொட்ட குறை சாதுக்களுடைய சங்கத்துல இருக்கிறதுக்காக ஒரு ஜீவன் வந்திருக்கு. அது எதான பண்ணிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கு. டெய்லி சத்தம் நடக்கும்போது ஓரத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. ராமநாம ஜபம் ஜெயிக்கும் அது பாட்டுக்கு ஒரு ஏதான யாராவது ஒரு தொந்தரவு இன்னைக்காவது பண்ணியிருக்கா? என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம்? நீங்க மனுஷான்னா வசத்தின்னு யார் சொன்னா? அந்த ஜீவன் என்ன விதத்துல குறையுடையது? அது எப்படி? அது பால் குடிச்சிட்டு போட்டோமே, என்ன அப்ப இன்னொரு தடவை பால் எடுத்து இன்னொரு தடவை அபிஷேகம் பண்ணி அப்புறம் எடுத்துக்கலாமே. இன்னைக்கு அதுக்கு முதல் பிரசாதம் அது சாப்பிடணும்னு பகவான் கொடுத்திருக்கான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அதுக்காக கண்ணில் கொண்டு யாரோ மிளகா பிடி போடுவேன், அது என்ன? அது கூட தெரிய வேண்டாமா? இவ்வளவு நாள் இந்த இடத்துக்கு சஜ்ஜன்களின் கோட்டைன்னு பேரு. அது எப்படி சஜ்ஜனங்கள் எப்படி இப்படி ஒரு ஜீவனை இந்த பாடுபடுத்த முடியும்? எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. மேக்சிமம் என்ன பண்ணிட்டு உங்களை அடிச்சது, உங்களை ஏதாவது கடிச்சது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டுனா வெறுமை பாலை குடிச்சது. இது பெரிய குற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு குற்றமும் இல்லை கிடையாது. இதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமா? என்ன யாரோட போட்டி போட்டுகள், எதோட பொறாமை? இப்ப நான் இதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கூட உங்களெல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணிட்டேன்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு டெய்லி அதே நான் கொடுக்குற பால் சோறு மட்டும்தான் சாப்பிட்றது, வேற ஏதானு சாப்பிட்றதா? அதுக்கு எதாவது வெரைட்டி கொடுக்குறேன்னா வேற ஏதானும் அதுக்கு உண்டா? ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறது. அப்படிதான் சிஷ்யா எல்லாருக்குமே வருத்தமாயிடுச்சு. யார் இந்த மண்ணை கண்ணில் மலாடி போய் மன்னிச்சிருங்க குருநாதா, என்னப்பா அது நினைச்சு பாரு, உன் கண்ணில் யாராவது போட்டான் உனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தானே உனக்காவது அட்லீஸ்ட் அலம்பிக்கணும், அதுக்கு எதாவது தெரியுமா? எந்த விதத்துல அந்த ஜீவனுக்கு இவ்வளவு பெரிய துக்கத்தை கொடுக்குற அதிகாரம் உனக்கு என்ன இருக்கு? முதல்ல அதுகிட்ட மன்னிப்பு கேளு, சொல்ல அதுக்கு காலில் விழு. அது யாரோ ஒரு சாது. அதுக்கப்புறம் அவன் காலில் வந்து எல்லாருக்கும் அப்பதான் புரியறது இந்த பூனை ஒரு பெரிய சாது. ஏன்னா மத்வாச்சாரிய சரித்திரத்துல உண்டு, அவர் டெய்லி பாடம் எடுக்கும் போதெல்லாம் ஒரு எருது உட்காந்து கேட்டுருக்கும். ஒரு சந்தர்ப்பம் சிஷ்யாலாம் கேட்கிறார், உங்களுக்கு அப்புறம் யார் சம்பிரதாயத்தை பார்த்து இந்த எருது பார்த்து கும்பிட்டார் அப்படியே சொல்றார். இந்த எருதுக்கு விஷம் வச்சு கொடுத்துட்றா சிஷ்யாலாம். சிஷ்யானா சும்மா இல்லை, என்ன எல்லாருமே ஆனா அதே எருதுதான் திரும்பி அடுத்த ஜென்மால இன்னொரு ஆச்சாரியனா வந்து கைய பின்னாடி கட்டிண்டு குதிரை மேல உட்காந்துட்டு பன்றிபுரத்துல சந்திரபாகா நதியில தண்ணி குடிக்கிறார். அப்ப அந்த இன்னொரு ஆச்சாரியர், ஏன்டா நீ பூர்வ ஜென்மத்தை என்ன பசுவாடா, பசு மாதிரி குடிக்கிறேன்னு அவருக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வருது. அதன் பிறகு அவர் பெரிய ஆச்சாரியன் ஆகிறாருன்னு இருக்கு மத்வ சம்பிரதாயத்துல. நிறைய உண்டு வச்சுக்கோங்க. அப்ப சமர்த்த ராமதாசர் சொன்னோடனே எல்லாரும் மனசு மாறுறா. சமர்த்த ராமதாசர் அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது யாரையும் தொந்தரவு பண்ண போறது இல்லை. கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்திருக்கு அந்த ஜீவன். அந்த கர்மா கழிஞ்சு கிளம்பி போயிட போறது, யாருக்கும் ஒரு தொந்தரவும் இல்லைன்னு ஒண்ணு எல்லாருக்கும் புரிஞ்சது. இவ்வளவு சத்சங்கம் கேட்டு இவ்வளவு விஷயங்கள் கேட்டு என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க? ரொம்ப வருத்தமாக சொல்ற, இது என்ன பைத்தியகாரத்தனம்? அந்த ஜீவன் மேல அப்படி என்ன உங்களுக்கு பொறாமை? அந்த ஜீவன் மேல என்ன பொறாமை கண்டுட்டு அது உங்களை என்ன பிடிங்கிட்டு கொடுத்து, உங்களுடைய எந்த விஷயத்தை அதை அபகரிச்சுட்டு கொடுத்து அப்படின்னு சொல்ல எல்லாரும் தெரிந்தா திரும்பி ராம் சந்தோஷமா அங்க சுத்தி. அதுக்கு ஒரு பேர் ராம். எங்க பூனையை பார்த்தா ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமர்த்த ராமதாசருடைய ராம். ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு கூட நம்ம அங்கங்க மாடுகள் பார்த்தோம், ஆடுகள் பார்த்தோம், எல்லாம் அழகா தானே இருந்தது, ஜோரா எல்லாமே அழகா தானே இருக்கு, என்ன இல்லை. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. श्री राम जय राम जय जय राम. श्री राम जय राम जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति
छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो ऋषिकेश नारायण की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो गंगा मैया की जय। राधे कृष्णा।